இந்த ஃபோட்டோ பாருங்களேன், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்தா இதை செய்கிறவங்களையும் ஆர்டர் பண்ணி வாங்குறவங்களையும் பார்த்தா என்ன தோணுது? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? விலங்குகளோட மலத்திலிருந்து தயாரிக்கப்படுற உணவு வகைகள். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேயில் ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் காஸ்ட்லியான பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். நம்பர் 1 கோப்பி லுவாக். லுவாக் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், அதே தான். இந்தோனேஷியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு காஃபி. அதாவது இந்த காஃபிங்கிறது மேட்ரு கிடையாது. இந்த காஃபியை எப்படி ப்ராசஸ் பண்ணி காஃபி ஆக்குறாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஏசியன் பாம் சிவெட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்ம புனுகு பூனை அப்படிங்கிறது காடுகளில் வசிக்கிற ஒரு பூனை. இந்த காஃபி பழங்களை எடுத்து அந்த பூனையை சாப்பிட வைக்கிறாங்க. அந்த பூனையும் நல்லா கச்சக்குன்னு போட்டு சாப்பிட்ருது. அது வெறும் அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகள் எல்லாத்தையும் அந்த கக்கா வழியால் வெளியேற்றிடும். அதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அப்புறம் காய வச்சு அதை நல்லா அதை சட்டியில் போட்டு வறுத்து திருப்பி யூஸ்வலாக அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்களோ ஒரு காஃபி கொட்டையை அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி அந்த காஃபி தூளை ரெடி பண்ணுறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பூனையோட வயிற்றில் இருக்கிற அந்த நொதிகள் அந்த கசப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் ஸ்வீட்டு சேர்த்துருது அப்படிங்கிறது தான் மேட்ரு. அதனால அந்த காஃபி ரொம்ப ரேட் அதிகம். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற இன்னொரு காஃபியை பார்ப்போமா? இது தாய்லாந்தில் பண்ணுறது. தாய்லாந்துனால என்ன ஸ்பெஷலு? யானை. இதில் பூனையை சாப்பிட வச்ச மாதிரி இதில் யானையை சாப்பிட வைக்கிறாங்க. அந்த மலத்தை சேகரித்து அதை காய வச்சு அதுலேருந்து இருக்கிற கொட்டைகளை தனியாக எடுத்து சேகரிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் மேட்ரு. காஃபியோட ஆக்சுவல் டேஸ்ட்டு கசப்பு தான். அந்த கசப்பு இதில் மாறி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்டர். இதனால் இந்த 2 காஃபியும் உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியான காஃபிகள். ஓகே, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு எந்த ஹோட்டலுக்கு போக போகிறீங்க? கோப்பி லுவாக்கை வாங்கி தர போகிறீங்களா? இல்லாட்டி யானைக்கிட்டேருந்து வர பிளாக் யோரி காஃபியை வாங்கி தர போகிறீங்களா? எதை வாங்கி தர போகிறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கேங்லேயும் காஃபி அடிக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சுற்றிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களோட பேரை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. மிக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.